12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ மேக்ஸ் எக்ஸாம் எப்படி படிக்கலாம், மேக்ஸ் எப்படி நீங்கள் பார்க்கலான்னு யூனிட் வைஸ் நோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் வைஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்கள், ஓகேவா? 1 மார்க் மட்டும் எல்லாமே எப்படி ஆன்சர் வந்ததுன்னு போட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லா 1 மார்க்குமே கரெக்டாக போட முடியும். ஏன்னா 1 மார்க்கில் ஒரு 5 or 6 வந்து இன்டீரியர் கேட்கலாம், ஓகேவா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட் வைஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் வால்யூம் பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு கஷ்டமாக எந்த யூனிட் இருக்குதுன்னு தோணுதோ அதை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேக்ஸிமம் எல்லா சமயம் கவர் பண்ணுங்கள், சென்டம் ஈஸியாக போடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜாக என்னால் இவ்வளோ மார்க் தான் வாங்க முடியும் அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்டு கூட இந்த சம்மெல்லாம் பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இதுவும் ஒரு நல்ல மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தா வரும். இப்போ யூனிட் 1ல் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன், ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்கும், ஃபார்முலா மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக பாருங்கள். 1.2ல் ரேங்க் மெத்தட், அதே மாதிரி 1.3 இங்கே எழுதியிருக்கேன். செகண்ட் சம், ஃபோர்த்து சம், எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் 1.24 அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக எழுதியிருக்கேன். அந்தந்த எக்ஸசைஸுக்கு நேராக எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட் 2ல் அதே மாதிரி ஃபுல்லாக இங்கே 2.5 வரைக்கும் இருக்குது. கீழே எக்ஸாம்பிள் சம் எழுதியிருக்கேன், இதுவும் எக்ஸாம்பிள் சம் தான். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டின்னு இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டியை நல்லா பாருங்கள், ஓகேவா? அடுத்தது யூனிட் 2ல் 2.6 எக்ஸசைஸ் 2.7 எக்ஸசைஸ் 2.8 இந்த சம்லாம் நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் சம் கவர் பண்ணுங்கள், ஓகேவா? யூனிட் 3ல் இந்த சம்ஸ் எல்லாம் வித் எக்ஸாம்பிள் இதெல்லாம் போட்டு பார்த்தாலே போதும். யூனிட் 4ல் இந்த 4 எக்ஸசைஸில் இந்த கொடுத்துருக்க சம் எல்லாமே எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் வந்துகிட்டே தான் இருக்கும். செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் இதில், ஓகேவா? ஏன்னா இதுலேயே செகண்ட் யூனிட்டில் 5 மார்க் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். செகண்ட் யூனிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய யூனிட் இது. தேர்ட் யூனிட்லேயும் எக்ஸசைஸ் 3.6 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி 3.5லேருந்து ஒரு 5 மார்க்கு மேக்ஸிமம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி தேர்ட் யூனிட் வரலைனாலும் செகண்ட் யூனிட் சம்ம கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட் யூனிட்லேயும் அட்டன் பண்ணலாம். ஃபோர்த் யூனிட்டில் 4.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. இதில் கம்மியாக தான் சம்ஸ் எழுதியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 யூனிட் 5லையும் 5.1ல் உள்ள சம்ஸ்லாம் எழுதியிருக்கேன், கீழே எக்ஸாம்பிள் சம் இதெல்லாம். அதே மாதிரி 5.2ல் 8th கொஸ்டினும் ஃபுல்லாகவே பாருங்கள். அதில் 5th பாயிண்ட்டும் 6th பாயிண்ட்டும் ரிப்பீட்டடாக வரும். 5.3 சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான், அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். 5.4 இந்த சமயம் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான், ஓகேவா? இந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் ரிப்பீட்டட் 5 மார்க். இது மாதிரி எக்ஸசைஸ் 5.5 ஃபுல்லாகவே பாருங்கள். இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துகிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ரிப்பீட்டடாக வரும், அதனால் எக்ஸசைஸ் 5.5 ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட் 6 யூனிட் 6ல் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட்டு கன்கரண்ட் இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த வெர்டிசஸ் டு த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். இந்த 5லேருந்து ஒரு 5 மார்க்கு எல்லா பப்ளிக்லேயும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து 5 மார்க் வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.1லேருந்து கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். இதில் இந்த 9, 10ங்கிறது இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் தான், ஓகேவா? இதெல்லாம் வந்து டார்க்கு சம்மும் இம்பார்ட்டன்ட் சம்மு, டார்க்லாம் ஒர்க் டன் சம், இது எல்லாமே நல்லா போட்டு பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.2 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நல்லா பாருங்கள். 6.3லேயும் இந்த மாடல் எக்ஸாம்பிள் 6.23லாம் ரிப்பீட்டடான 5 மார்க் தான். 6.4 6.5 இது எக்ஸாம்பிள். 6.6 6.7 ஃபுல்லாகவே பாருங்கள், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 6.7 6.8ல் இந்த 2 சம்மாக பாருங்கள். 6.9 அதே மாதிரி யூனிட் 7ல்
ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 நல்லா பாருங்கள். ஓகேவா? நல்லா போட்டு பாருங்கள். இது மாதிரி 7.2ல் இந்த சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். 7.3 இங்கே எக்ஸாம்பிள் சம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 7.4 இது 4க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள். 7.5 6 7.7 7.8 7.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 7.9ல் இந்த ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 8 14672 எக்ஸாம்பிள் 8.4 இது மட்டும் பாருங்கள். எல்லாமே பார்க்குறேன்ட்டு எதையுமே நீங்கள் அட்டன் பண்ணாமல் போயிடக்கூடாதுன்னு தான் நான் இது மாதிரி ஷார்ட்டாக எழுதுகிறேன். எக்ஸசைஸ் 8.2 இது வந்து எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸசைஸ் கண்டினியூவாக எழுதியிருக்கேன். இல்லை 8.6 7 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8.7ல் இந்த 8.22ங்கிறது ரிப்பீட்டடாக கேட்குற 5 மார்க்கு. இதுலேயே க்ரியேட்டிவாக அவங்க கொஷின் கேட்பாங்க இந்த மாடலில், அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட் 9ல் இந்த கொடுத்துருக்க சம் பாருங்கள். 9.3 எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலேயே சம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். 9.3 இது 9.4 இந்த சம் பார்த்தா போதும். எல்லாமே பார்க்க முடியாத ஸ்டூடெண்ட் இதை மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. 9.5 9.6 9.7 9.8 வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9.9 இதில் கொடுத்துருக்க சமம் மட்டுமாவது பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட் 10ல் 10.1 வந்து 2 மார்க் தான் வரும். ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபுல்லாகவே பார்க்கலாம். 10.2 10.3 10.4 இதெல்லாம் ஓரளவு இம்பார்ட்டன்ட் உள்ள கொஷின் தான். அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.5 10.6 10.7 ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம். 10.8 மேக்ஸிமம் 5 மார்க் வரக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். இதை ஃபுல்லாகவே பார்க்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி யூனிட் 11 12 ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகேவா? அப்படி இல்லைன்னா யூனிட் 11ல் இந்த சம்ஸை மட்டுமாவது நல்லா போட்டு பார்த்துட்டு போங்க. யூனிட் 12 நீங்கள் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். ஓகேவா? தியரமில் இந்த 2 தியரம் 12.1 12.2 அடுத்தது எக்ஸாம்பிள் சம். இது எல்லாமே எக்ஸாம்பிள் சம் தான். ஓகேவா? இது எல்லாமே கிளியராக போட்டு பார்த்தீங்கனாலே போதும். இதுலேருந்து 5 மார்க் 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 2மே ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வித்தவுட் ட்ரூத் டேபிள்னு ஒரு கொஷின் இருக்கும், அதையும் போட்டு பாருங்கள். ஏன்னா ட்ரூத் டேபிள் கேட்கலன்னா வித்தவுட் ட்ரூத் டேபிள் வரும். அதே மாதிரி எக்ஸாம்லாம் இந்த நெகேஷன் சிம்பிள் வந்து இப்படி தான் நமக்கு புக்கில் இருக்குது. ஆனால் எக்ஸாமில் வரும்போது அல்லது இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, மாற்றி போட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.